ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசை. இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. எஸ், இந்த வீடியோ வந்துட்டு குவைட் ஷார்ட்டான வீடியோவாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக வந்துட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வெளியே வர்றதில்ல. எனக்கு வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது லிட்டரலாக என்ன தோணுச்சுன்னா, நம்ம இதே சாயலில் இன்னொரு படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் நிறைய அஜித் சாரோட மூவிஸ் எல்லாம் பார்த்துன்னு வரும்போது தான் ஐ ஃபவுண்டட் தட் வில்லனா வாலின்னு நினைக்கிறேன். வாலி படம் வந்துட்டு சேம் ஜானரில் இருக்கிற மாதிரி இருக்கும். குவைட் சிமிலராக சம் இதாகிற மாதிரி இருக்கும். அங்கே செப்பரேட்டாக அவருக்குன்ட்டு தனியாக இவராக வில்லனாக நடிச்சிருப்பாரு. பட் இங்கே அதுக்குன்ட்டு பிரகாஷ் ராஜ் வில்லனாக இருப்பார். அண்ட் தட்ஸ் த மெயின் திங். அவரோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். வீடியோ எடுக்கலான்னு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எதனா கத்தின்னு இருப்பாங்க. அண்ட் அது கேட்காதுன்னு நினைக்கிறேன். மோரோவர் ஐ கெஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் த மெயின் ரீசன் நான் மிட் நைட்டில் வீடியோ பண்ணுறது 4 o'clock 5 o'clock டைமில். பட் ஃபைன், நம்ம இதை பற்றி பேசினோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கோ விதமான வில்லன் இருப்பார். பட் அவரை வில்லன் மாதிரியே காமிச்சுன்னு வந்திருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் ஒரு 2-3 ஷார்ட் கிட்ட தான் வந்துட்டு இவர் தான் வில்லன், இவர் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு ஆப்போனேட் கேரக்டர்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளான பிளெயினான லவ் ஸ்டோரிஸ் போயின்னு இருக்கும். சாங்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லா சாங்ஸும் நார்மலாக நல்லா தான் இருக்கும். அண்ட் பிளெயினான ஒரு லவ் ஸ்டோரி போயின்னு இருக்கும்போது எங்கடா லவ்வில் எந்த பிரச்சனையும் வரலையேன்னும் போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வரும். அண்ட் அந்த பிரிவு வந்துட்டு திருப்பி எப்படி பிளாஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் ஹோல் கதையாக எடுத்துன்னு போயிருப்பாங்க. அண்ட் இதில் வந்துட்டு நடிச்சிருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு ஏகேக்கு வந்துட்டு வேற யாரோ வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் கிடையாது, பட் வேற யாரோ வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் இதில் நான் கேள்விப்பட்டது விக்ரம் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது என்ன கதைன்னு தெரியல. அண்ட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ரீசன், எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்காங்கன்னு தெரியல. பட் I guess you guys can't hear. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எஸ், இந்த படம் வந்துட்டு சஜஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு 2 வீடியோ வரும். நாளைக்கு இது கூட ஒரு வீடியோ வரும். அண்ட் அதுக்கு அடுத்து வந்துட்டு லாஸ்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கோட அஜித் சீரிஸை வந்துட்டு எண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு படத்தை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இட் வில் பி அ ஹியூஜ் மூவி அண்ட் தட்ஸ் அ குட் மூவி. அதை பற்றி நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். அண்டு இந்த படம் வந்துட்டு எதுக்கு ரீவாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கோத்தனமான வில்லனை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். அண்டு பிரகாஷ் ராஜ் அவரோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் நிறைய விதமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணின்னு வந்திருக்காரு. அண்ட் அது கூடவே இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில்னா இருக்கும். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.